ஏழை மீனவன் வலையில் சிக்கிய மர்மம் மீனவரையே மிரள வைத்தது. ஷாரியரிடம் ஷராஜாத் மீனவர் கதையை சொல்ல ஆரம்பித்தாள். ஒரு காலத்தில் ஒரு மீனவர் மிகவும் வயதானவராகவும் மிகவும் ஏழையாகவும் இருந்தார். அவரால் தனது மனைவியையும் குழந்தைகளையும் பராமரிக்க முடியவில்லை. அவர் ஒவ்வொரு நாளும் மிக அதிகாலையில் மீன்பிடிக்கச் செல்வார். மேலும் ஒவ்வொரு நாளும் 4 முறைக்கு மேல் தனது வலைகளை வீசக்கூடாது என்று ஒரு விதியை வகுத்தார். வழக்கம் போல் அதிகாலையில் மீன்பிடிக்க மீனவர் கடலுக்கு சென்றார். இறைவா, இன்று எனக்கு அதிகமான மீன்களை கொடு என்று கூறிய மீனவர் வலையை கடலில் தூக்கி வீசினார். வலையில் கனமான பொருள் மாட்டியது. மிகவும் சிரமத்துடன் அதை கரைக்கு இழுத்து வந்தார். வலையை திறந்து பார்த்த மீனவருக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. அதில் செத்த கழுதையின் எலும்புகள் இருந்தன. மனம் தளராத மீனவர் 2ஆம் முறையும் இறைவா, என்னை கைவிட்டு விடாதே என்று கூறி வலையை தூக்கி எறிந்தார். வலையில் கனமான பொருள் மாட்டியது. மிகவும் சிரமத்துடன் அதை கரைக்கு இழுத்து வந்தார். இம்முறை தேவையில்லாத குப்பைகள் மட்டுமே வலையில் சிக்கியது. மீனவர் கண்ணீர் விட்டு அழுது விட்டார். இறைவா, என்னை சோதிக்காதே, இம்முறை எனக்கு உதவி செய் என்று 3ஆம் முறை வலையை தூக்கி வீசினார். இம்முறை கனமான பொருள் சிக்கவே மிகவும் மகிழ்ச்சியுடன் அதை சிரமப்பட்டு கரைக்கு இழுத்தார். ஆனால் இம்முறையும் ஏமாற்றத்தையே கண்டார். வெறும் கற்கள் மட்டுமே அவர் வலையில் சிக்கியது. மிகவும் மன வருத்தத்துடன் ஒரு பாறையின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு, இறைவா, என் மனைவி பிள்ளைகள் பசியில் வாடுகிறார்கள். கடைசி ஒரு தவணை மட்டுமே மிஞ்சி இருக்கிறது. இதில் நீ எனக்கு உதவி செய்யாவிட்டால் நான் வெறும் கையுடனே வீட்டுக்கு செல்வேன். எனக்கு நீ உதவி செய் என்று கூறி வலையை சரி செய்துவிட்டு 4ஆம் முறை வலையை கடலில் வீசினார். இம்முறை அவர் வலையில் ஏதோ மின்னியது. அதை கண்ட மீனவர் மிகவும் மகிழ்ச்சியுடன் அதை கரைக்கு இழுத்தார். தங்கத்திலான அற்புத விளக்கு, இறைவா, இதை கொடுத்த உனக்கே எல்லா புகழும். இதை நான் விற்று என் ஏழ்மையை நான் போக்கிக் கொள்வேன். இதனுள் வைரம் வைடூரியம் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் இருக்குமோ என்று சிந்தித்த மீனவர் மூடியை திறந்தார். திறந்தவுடன் வெள்ளை புகை மண்டலம் மீனவரை சூழ்ந்தது. என்ன நடக்கிறது என்று அவர் சிந்திப்பதற்குள் அந்த புகையில் இருந்து ஒரு பூதம் வெளியே வந்தது. பல நூற்றாண்டுகள் இந்த விளக்கில் அறைப்பட்டிருந்த என்னை மீட்ட மானிடன் நீதானா? ஹே பூதமே, நான் தான் உன்னை விடுவித்தேன். எனக்கு என்ன வெகுமதி தரப்போகிறாய்? நிச்சயம் உனக்கு வெகுமதி உண்டு. உன் உயிரை நீ விருப்பப்பட்ட முறையிலே உன்னிடத்திலிருந்து நான் கைப்பற்றுவேன். நான் உன்னை காப்பாற்றியவன். நான் உனக்கு உதவி செய்தேன். ஆனால் நீ உதவிக்கு கைமாறாத என்னை கொல்வேன் என்று கூறுகிறாய். யாரிடமோ உள்ள கோபத்தை ஏன் நீ என்னிடம் காட்டுகிறாய்? யார் உன்னை இதனுள் அழைத்தது? நான் தேய்களின் ராஜாவுக்கு எதிராக கலகம் செய்தேன். என்னை தண்டிக்க அவர் இந்த அற்புத விளக்கில் அடைத்து ஈய மூடியில் தனது முத்திரையை வைத்தார். இது நான் வெளியே வருவதை தடுக்க போதுமான மந்திரம். பின்னர் அவர் ஒரு குவளையை கடலில் வீச செய்தார். என் சிறையிருப்பில் முதல் காலகட்டத்தில் 100 ஆண்டுகள் கடப்பதற்கு முன் யாராவது என்னை விடுவித்தால் அவர் இறந்த பிறகும் அவரை பணக்காரராக்குவேன் என்று நான் சபதம் செய்தேன். ஆனால் அந்த நூற்றாண்டு கடந்து விட்டது. யாரும் என்னை விடுவிக்கவில்லை. 2ஆம் நூற்றாண்டில் உலகில் உள்ள அனைத்து பொக்கிஷங்களையும் என் மீட்போருக்கு கொடுப்பேன் என்று நான் சபதம் செய்தேன். ஆனால் அவர் ஒருபோதும் வரவில்லை. 3ஆவது நூற்றாண்டில் நான் அவரை ஒரு ராஜாவாக ஆக்குவேன். எப்போதும் அவருக்கு அருகில் இருப்பேன். ஒவ்வொரு நாளும் அவருக்கு 3 விருப்பங்களை நிறைவேற்றுவேன் என்று உறுதியளித்தேன். ஆனால் அந்த நூற்றாண்டும் கடந்து விட்டது. நானும் அதே நிலையில் இருந்தேன். கடைசியில் இவ்வளவு காலம் சிறைப்பிடிக்கப்பட்டதில் எனக்கு கோபம் வந்தது. யாராவது என்னை விடுவித்தால் நான் அவரை ஒரே நேரத்தில் கொன்று விடுவேன். அவர் எந்த முறையில் இறக்க வேண்டும் என்பதை தேர்வு செய்ய அவருக்கு அனுமதி அளிப்பேன் என்று நான் சபதம் செய்தேன். சரி, இன்று நீ என்னை விடுவித்ததால் நீங்கள் எப்படி இறக்கப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். நீ பல தோற்றத்தில் மாறி மாறி என்னை அச்சுறுத்திக் கொண்டே இருந்தாய். ஆனால் எந்த தோற்றத்திலும் நீ சிறியதாக ஆகவில்லையே.
பிறகு எப்படி இந்த சிறிய விளக்குனுள் நீ நுழைந்தாய்? நீ சொல்வது எதுவும் நம்பும்படியாக இல்லை. இரு, என் தோற்றத்தை சிறியதாக ஆக்கிக் கொண்டு இந்த விளக்குனுள் நான் சென்று காட்டுகிறேன். அப்பொழுது நீ என்னை நம்புவாய். பூதம் விளக்கினுள் சென்றதும் மீனவர் விளக்கின் மூடியை மூடிவிட்டார். உள்ளிருந்து பூதம், என்னை விட்டுவிடு, நீ என்ன கேட்டாலும் செய்கிறேன் என்று கூறியது. அப்பொழுது மீனவர் கூறினார், உன்னை வெளியே விட்டுவிட்டால் கிரேக்க மன்னனின் அமைச்சர் மருத்துவர் டூபனுக்கு செய்தது போல் நீ எனக்கு செய்வாய். அது என்ன கிரேக்க மன்னனின் கதை? நீ எனக்கு சொல்ல முடியுமா என்று பூதம் மீனவரிடம் கேட்டது. கிரேக்க மன்னனுக்கு உதவிய மருத்துவரை கொல்ல சதித்திட்டம் தீட்டிய அமைச்சர்